ஹே ஃபேம், நான் தான் குருபன். வெல்கம் டு டெய்லி vlog. ஸோ நேற்று ரைட் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு வர்றதுக்கே காலையில் 4:30 போச்சு. அப்போ தான் தூங்கலான்னு போனால் கரெக்டாக நம்ம பையன் கால் பண்ணிட்டு வாடா கிரௌண்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா. அப்புறம் என்ன கேலஸ்டனிக் பார் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கிரௌண்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ரன்னிங் முடிச்சு கேலஸ்டனிக் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஹேண்ட்ஸ் எல்லாம் எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ தான் யோசிச்சேன், சாட்டர்டே சண்டே ஜாலியாக ஊர் சுற்றுறோம், தூங்குறதே இல்லை. 5 நாள் ஜிம்முக்கு போயிடும், சாட்டர்டே சண்டே கிரௌண்டுக்கு வந்துடும், ரெஸ்ட் டே எங்கடா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. போயிட்டு 5 மணிக்கு வந்து படுத்தேன். கண்ணை திறந்து பார்க்குறேன், நைட் 2 மணி ஆயிடுச்சுங்க. ஆனால் 5 மினிட்ஸ் படுத்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நைட் 2 மணிக்கு இருந்துச்சு. துணி ஊற வச்சு மறந்துட்டேங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு மேல போய் காய போட்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட் ரெடி பண்ணிட்டு போய் நல்லா குளிச்சுட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஹெவியா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுல குடிக்கிற தண்ணியில சொல்லி தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம பாத்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஜிம் கிளம்பியாச்சுங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கும் ட்ரைஸ்க்கு தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். நம்ம பையன் கார்த்தி 2 நாளா ஜிம்முக்கு வராதனால ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லி ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணா. நானும் கதிர் பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ நம்ம பாத்தீங்கன்னா ட்ரைசப் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா வெளியே கிளம்பிட்டோம். சரியான வேலைங்க. ரிட்டர்ன் வரைக்கும் 2 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ல இருந்துச்சு, ஸோ அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 4 மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். எப்பவும் போல தான் மண்டே ஆனாலும் தூங்குறது இல்லை. ஸோ ஆஃபீஸில் போய் தூங்கணும் போல. ஆஃபீஸ் ரீச் ஆனதும் பீனட் சாப்பிட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண கிளம்பிட்டோம். இன்னைக்கு எப்படி தூக்கத்தோட வேலை செய்ய போறோம்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே கைஸ், ஜாலியாக நாளை சந்திப்போம்.